உங்கள் ஜோதிடர் காரைக்குடி சாஞ்சி பேசுகிறேன். பேரன்புடைய சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கான இருவார பலன்கள், அதாவது டிசம்பர் 4 பௌர்ணமி என்று ஆரம்பித்து டிசம்பர் 19 சர்வ அமாவாசையோடு முடிகின்ற இந்த காலகட்டத்திற்கான பலனை தர சொல்லுங்கள். தற்போது குரு கடகராசியில் சந்திரன் வீட்டில் உச்சமாக திகழ்கிறார். அவர் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட நல்லதே செய்வார், சுகத்தையே தருவார். நீங்கள் சுகம் என்று ஆசைப்பட்டு நினைத்தால் சுகத்தையே தருவார். அவர் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகத்தை கொடுப்பார். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பை கொடுப்பார், அச்சாரம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் தாய் நிச்சயமாக நல்ல சுகத்துக்கு வருவார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரியாகி விடுவார். உங்களுக்கும் மிக சிறப்பான சுகமான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் அடுத்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பதே ருணரோகஸ்தானம் என்று சொல்வார்கள். வியாதிகள், கடன்கள் இதெல்லாம் இருக்கும். இப்போ குரு பார்க்கறதுனால உங்கள் வியாதியெல்லாம் வராது, தவிர்க்கப்படும். சிறு சிறு இதுகளோடு போய்விடும், எந்த பிரச்சனையும் இல்லை. கடன்கள் அடைபடும், கடன்கள் தீரும், கடன் தொல்லைகள் இருக்காது. நீங்கள் 6ஆம் இடத்தால் ஒரு அவஸ்தையிலிருந்து மிக சிறப்பாக தப்பித்துக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. 8ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால், 9ஆம் பார்வையை பார்ப்பதால் உங்கள் மனைவி மிக சிறப்பாக இருப்பார். ஆயுள் கெட்டியாக இருக்கும், உடல்நிலை பாதுகாப்பாக இருக்கும். எதிரிகள் செயலிழந்து போவார்கள். உங்களை எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. அவர்களே உங்களிடம் வந்து கூட சரணடைவார்கள். உறவினர்கள் கூட உங்களை கண்டும் பாராமல் இருந்தவர்கள் கூட உங்களிடம் வந்து விசேஷங்கள் சொல்லுவார்கள். இதை ஆதரித்து மகிழுங்கள். மிக சிறப்பான காலம்தான். குரு பார்வை 4, 6, 8 கிடைப்பது மிக சிறப்பானது. இருக்க தொந்தரவுகள் நிச்சயமாக ஒதுங்கிவிடும். மிக சிறப்பாக இருக்கும். இறை வழிபாடு முக்கியம். இறை வழிபட்டால் ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். 19ஆம் தேதி சர்வ அமாவாசை அன்று மறுதினம் குரு பகவான் உச்ச வீட்டிலிருந்து திரும்ப பின்னோக்கி மிதுனத்துக்கு செல்லுகிறார். அதனால் அன்று தினம் முன்னோர்களை வழிபட்டால் அமாவாசை என்று உங்களுக்கு மிதுனத்துக்கு போன பின்பும் நல்ல பலன்களை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம். எனவே இறை வழிபாடோடு முன்னோர்களையும் வணங்குங்கள், பெற்றோர்களையும் வணங்குங்கள். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு இல்லை என்றால் படையல் போடுங்கள், இருந்தால் ஆசீர்வாதம் தருங்கள். இந்த 3 இடமும் சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுக்கு சுகம்தான். வாழ்க்கை உங்கள் கையில். சுதாரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்து.